பழைய சமஸ்காரத்துக்கு விடை கொடுத்து அதுதான் நமக்கு தடை. தடைங்கிறது என்னது? தடைங்கிறது என்னது? பழைய சமஸ்காரம். பழைய சமஸ்காரத்திற்கு விடை கொடுத்து தடையற்றவராக இருப்பதற்கான திட சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் கருணை உள்ளம் மாஸ்டர் வள்ளல் ஆகி, கருணை உள்ளம் கொண்டவராக மாஸ்டர் வள்ளலாக ஆகி மனதின் சேவையின் மூலமாக துக்கம் அசாந்தம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு ஆதரவு வழங்குங்கள், உதவி செய்யுங்கள். நாம திட சங்கல்பம் எடுத்துப்போம். தடையற்றவராக இருக்கிறதுக்கு எதன் மூலமா? பழைய சமஸ்காரத்துக்கு விடை கொடுக்கறதன் மூலமா தடையற்றவர். கூடவே மற்ற ஆத்மாக்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவராக வள்ளலாக ஆகி மனதின் சேவை மூலமாக அவங்கள துக்கத்தில் அசாந்தத்தில் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய உதவி செய்பவர் ஆகுங்கள், உங்களுக்கு உதவிகரம் நீட்டுங்கள் அப்படின்றார். வாழ்த்து சொல்றதுக்காகவே சூட்சும வதனத்திலிருந்து ஸ்தூல வதனத்திற்கு வந்திருக்கின்றார். எல்லா குழந்தைகளுமே ஸ்நேகத்தோடும் அன்போடும் தனது மதுபன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். இவ்வளவு நாள் வெளியில சுத்திட்டு இருந்தோம், இப்போ ஒரு வழியா மதுபன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். உலகத்துல உள்ளவங்க வெறுமனே நியூ இயர் புது வருஷத்தை கொண்டாடுறாங்க. அது ஒரு நாளுக்காக இருக்கும். ஆனா நீங்க புது உலகத்தின் சங்கமத்தில் சதா கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். அவங்களுக்கு புது வருஷம் ஒரே ஒரு நாள். நாம சங்கமத்துல சதா புது உலகத்திற்கான கொண்டாட்டத்தை சதா கொண்டாடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு முன்பாக புதிய உலகம் கண்களில் சதா நிறைந்து இருக்கிறது. உங்க கண்ணுக்கு தெரிகிறது என்னதுதான்? புது உலகம்தான். தெரியுதா? பாபா சொல்றார், உங்க கண்ணுல எது நிறைஞ்சிருக்குது? புது உலகத்துல சொல்ற எடுத்துக்காட்டு தான். பச்சை கண்ணாடி போட்டா உலகம் எந்த கலர்லயும் இருந்துட்டு போட்டோம், நான் பச்சை கண்ணாடி போட்டேன்னா அது பச்சையா தான் தெரியும். அது மாதிரி பாபா சொல்ற, உங்களுக்கு பாபா நினைவு வந்துட்டுனாலே போதும். அப்பா என்றாலே இஸ் ஈக்குவல் டு என்னதுதான்? ஆஸ்தி. அவர் கொடுக்குற ஆஸ்தி என்னதுதான்? புது உலகம் தான். அப்போ உங்க கண்ணுல எது நிறைஞ்சிருக்குது? வீடு கட்டிட்டு இருக்கும் போதே வீட்டு ஓனருக்கு அந்த வீட்டினுடைய முழு உருவம் தான் கண்ணுக்கு தெரியும். இதுதான் பெட்ரூம், நமக்கு பார்த்தா வெறும் காடா இருக்கும். இதுதான் ரிசப்ஷன், இதுதான் கிச்சன். அப்போ அது அந்த வெறும் காடு அவர் கண்ணுக்கு என்னவா தெரியுது? வெறும் பிளான் தான் போட்டிருப்பாங்க, வெறும்னு கோடு தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு அங்கே புது வீடு தெரியும். ஏன்னா அவருக்கு கையில பணம் இருக்குது, பிளான் இருக்குது, உழைக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். பாபா கிடைச்சிட்டார். நம்ம கண்ணில் எதுதான் நிறைஞ்சிருக்குது? புது உலகம் நிறைஞ்சிருக்குது. இந்த ஊர்ல உலகத்துல யார் என்ன, இன்னொரு சிம்பிளான விஷயம், அடுத்தவங்களுடைய நல்ல குணம் தெரியுதுனாலே உங்களுக்கு என்ன உலகம் வந்தாச்சுன்னு அர்த்தம்? புது உலகம் வந்தாச்சு. சில பேருக்கு அப்படிலாம் முடியாது. அடுத்தவங்க நல்ல குணம் தெரியறதுக்கு முன்னாலே கெட்ட குணம் தான் தெரியுதுன்னா பாவம். அவங்கள பொறுத்தளவுல இது என்னதுதான்? பழைய உலகம்தான். அப்போ பாசிட்டிவா தெரியுதுன்னா நம்ம கண்ணுக்கு புது உலகமா தெரியும். யோகா பண்ணி முடிச்சாலே கொஞ்சம் உலகம் எப்படி தெரியும்? கொஞ்சம் யோகா பண்ணி முடிக்கிறதுக்கும் யோகா பண்றதுக்கு முன்னாலேக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசம் என்னது? எல்லாமே பாசிட்டிவா தெரியும். ஏன்னா பாபாவை சந்திச்சுட்டு வர்றோம். யோகான்னா என்ன? பாபா. அப்போ பாபாவுடைய கண்ணு நமக்கு இருக்கும். பாபாவுடைய கண்ணு என்னது? எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கறது, எல்லாரையும் விசேஷ ஆத்மான்னு பார்க்கறது, எல்லாரையும் தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆத்மான்னு பார்க்கறது. அப்போ நாலேஜ்ஃபுல் ஞானக்கடல் பாபாவை பார்த்துட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது இது ரைட், இது கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. உலக பார்வைக்கு தப்பு தப்புன்னு சொல்லலாம், ஆனால் இப்படிலாம் நடந்துதான் ஆகணும். இப்படிலாம் நடந்துதான் ஆகணும். ஒரு குழந்தை அம்மா மடியில இருந்துட்டு கேட்குது, ஏமா இந்த தண்ணி தர தரன்னு கொதிக்குது? குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை, டீ போட போறாங்க அந்த அம்மா, அடுப்பில் வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு, பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்குது? தர தரன்னு கொதிக்குது. 3 வயசு குழந்தைக்கு என்ன சொல்ல அந்த அம்மா?
ஏம்மா இந்த டீ இப்படி இந்த தண்ணி கொதிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் முட்டை முட்டையாக வருது, புகையாக வருதுன்னு கேட்குது. அந்த அம்மா என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சயின்ஸ் பாடம் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? ஹீட்டுனா என்ன, ஆக்சிஜன்னா என்ன, அந்த தண்ணியிலேருந்து என்ன, இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அந்த அம்மா சிம்பிளாக பதில் சொல்லுது, கண்ணு இது டீக்காக கொதிச்சிட்ருக்குது. ஏன் கொதிச்சிட்ருக்குது? டீக்காக கொதிச்சிட்ருக்குது. அந்த குழந்தைக்கு அந்த ஆன்சர் போதும். இது டீக்காக கொதிக்குது. பார்க்கறதுக்கு அந்த குழந்தைய பொறுத்தளவுல இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தெரியுது. சும்மா இருந்த தண்ணி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது? கொதிச்சிட்டு இருக்குது. அப்போ கொதிச்சாதான் டீ தூளை போட்டால் டீ தூளில் உள்ள சாரம் என்னவாகும்? இறவும். தண்ணி கொதிக்கணும். தண்ணி என்ன பண்ணணும்? கொதிக்கணும். உலகம் விநாசம் ஆகணும். விநாசம் ஆகிறதுக்கு முன்னால மக்களுடைய மனநிலையெல்லாம் என்ன பண்ணணும்? கொதிக்கணும். ஐயோ கொதிக்கிறாங்களே அப்படிலாம் இல்லை. இவங்கெல்லாம் கொதிச்சு இந்த உலகமெல்லாம் இயற்கையெல்லாம் மாறி அப்புறம்தான் என்ன வர முடியும்? புது உலகம் வர முடியும். நம்ம கண்ணில் என்னது தான் தெரியுது? புது உலகம் தான் தெரியுது. இங்கே என்ன நடந்தாலும் எதுக்காக நடந்துட்டு இருக்குது? புது உலகத்துக்காக நடந்துட்டு. ஐயோ இப்படிலாம் அநியாயம் நடக்குது, இப்படிலாம் நான் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலையே, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இதெல்லாம் முட்டாள்களினுடைய வார்த்தை, ஞானமே இல்லாதவங்களுடைய வார்த்தை. நமக்கு இதுதான் கரெக்ட், இப்படித்தான் நடக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு, இப்படிலாம் நடந்தாதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முடிவுக்கு வரணும். இப்படிலாம் நடந்தாதான் ஒரு முடிவு வரும். எல்லாமே அழகா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போனா இது இப்படியே கலியுகம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பாபா சொல்றார், நம்முடைய கண்களில் எது நிறைந்திருக்கிறது? புது உலகம் நிறைந்திருக்கிறது. இது நடந்தாதானே சொர்க்கம் வரும், இது நடந்தாதானே சத்தியுகம் வரும். அப்போ நினைவு செய்யுங்கள், போய் சேருங்கள். சிம்பிளா சொல்றார் பாபா. யாद करो और पहुंच जाओ. மதுபன் போகணும் அப்படின்னா டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் ஏறி ஃப்ளைட்டில் ஏறி அந்த வேலையெல்லாம் இல்லை சத்தியுகத்துக்கு. யாது கரோ பகுஞ்சு ஜாவோ அப்படின்னா என்ன? சத்தியுகம் நினைங்க, நினைச்ச மாத்திரத்தில் என்ன பண்ணிடுங்க? போய் சேர்ந்துடுங்க. நினைக்கிறதா போய் சேர்றது. மதுபனில் போயிட்டு வீட்டை நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அதுங்க போய் சேர்ந்துருக்குதா? மதுபனுக்கு போய் சேரலை, அது ஜடமாக போய் உட்காந்துருக்குது. இங்கே இருந்துட்டு நீங்கள் மதுபன் நான் நினைச்சிங்கன்னா எங்கே போய் சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம்? மதுபன் போயாச்சு, பாபாரம் போகிறேன், பாபாரம் முன்னால் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது தான் சேர்றது. பாபா சொல்கிறார், யாது கரோ. சத்தியுகம் அப்படிங்கிறது எங்கேயோ எல்லாம் இல்லை, கூப்பிடுற தூரத்துலன்னு சொல்லுவாங்க, பக்தியிலே சொல்லுவாங்க. கூப்பிட்டுட்டிங்கன்னா வைகுண்டம் என்ன பண்ணிடும்? வந்துடும். கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்குது. அப்போது याद करो पहुंच जाओ, आंखों में समाई हुई ना. உங்கள் கண்ணில் சத்தியுகம் நிறைஞ்சி இருக்குது தானே? உங்கள் கண்ணில் சத்தியுகம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தேவதையா என் கண்ணுக்கு தெரியுறாங்கன்னா இந்த இடம் தான் என்னது? இங்கே இருக்கிறவங்களாம் தேவதையா? பாபா பார்வையில், திரிகாலதர்சி பார்வையில் இவங்கெல்லாம் யார் தான்? தேவதை தான். தேவதா குணம் உள்ள ஆத்மா தான். நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்கிட்ட இன்னும் சில குறை இருக்குது, அதெல்லாம் பாபாவுக்கு தெரியாது. போன கல்பத்தில் நாம தான் தேவதையாக இருந்தோம், அடுத்த கல்பத்தில் நாம தான் என்ன ஆக போகிறோம்? தேவதையாக போகிறோம். அதுக்கு அடுத்த கல்பம்லாம் சொல்லாதீங்க. நாளைக்கு நேற்று சொர்க்கம் இருந்துச்சு, நேற்று நாம் தேவதையாக இருந்தோம், நாளைக்கு சொர்க்கம் வரப்போகுது, நாளைக்கு இங்கே எல்லாருமே என்னவா இருக்க போகிறோம்? இதுக்கு பேர் தான் என்னது? உங்கள் கண்ணில் சொர்க்கம் நிறைஞ்சிருக்கிறது, சத்தியுகம் நிறைஞ்சிருக்கிறது, அனுபவம் இருக்கிறது தானே. இந்த கணம் சங்கமயுகம், இன்று சங்கமயுகத்தில் இருக்கிறோம். நாளை நம்முடைய ராஜ்யத்திற்கு போயே சேர்ந்து விடுவோம். இல்லை போய் விட்டோம், கையில் வந்து டிக்கெட் வந்துச்சுனாலே ஊர் போய் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கையில் டிக்கெட் வந்துச்சுனாலே மதுபனில் வச்சு எல்லாரும் கையிலையும் டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் கொடுத்ததுனால ஊரை படித்தாலே அந்த ஊருக்கு மனசுக்கு என்ன பண்ணிவிடும்? நம்ம ஊர் பஸ்ஸில் பார்த்தாலே போதும், ஊர் போய் சேர்ந்த மாதிரி தான். பாபா சொல்கிறார், நீங்கள் இன்னைக்கு இப்போ சங்கமத்தில் இருக்கிறீங்க, அடுத்தது நாம் எங்கே? நாளைக்கு இந்த நேரத்தில் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம்.
ராஜ்யம் ஏற்பட்டு இருக்கும். அப்படி கண்களில் தெளிவாக தென்படுகிறது தானே சத்தியுகம்ங்கிறது. இன்னைக்கு உங்க கண்ணுல தெளிவா தெரிஞ்சாதான் அது உங்களை பொறுத்தளவுல வரும். அது மங்களா தெரியுது அப்படின்னா அது வராது. தெரியவே மாட்டேங்குது அப்படின்னாலும் வராது. சத்தியுகத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? உங்க கண்ணுல சத்தியுகம் தெளிவா தெரியும். நாளைக்கு இந்த நேரத்துல நாம எல்லாரும் தேவதை, நாளைக்கு இந்த இடம் சொர்க்கம்.